ஹாய் ஃபேமிலிஸ். இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க மறந்துட்டேன் ஒரு நிமிஷம். 12. இன்னைக்கு என்னோட விளாக் வந்து பார்த்தீங்கன்னா 2வது விளாக். இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, உதகை தாண்டி அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். 2வது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டிப்புத்தூர் மேம்பாலத்து மேலே நின்றுக்கிறோம். இங்கேயும் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பயன் பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டா மைக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற மைக் வந்து பார்த்தீங்கன்னா மைக் யூஸ் பண்ணல, என்னோட இயர்ஃபோனில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது வாய்ஸ் கொஞ்சம் கரன்னு கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போகிற வழியிலேயே அது மைக் வாங்கிட்டு அதை அடாப்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு ட்ரிப் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். கிளம்பலாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 போச்சு. எனக்கு தெரிஞ்ச நம்ம பச்சை செலவு முடிச்சுட்டு போறதுக்கு கோயம்புத்தூர் வெளியே போறக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மணி நேரம் மேலே ஆயிரும். 1 மணிக்கு மேலே தான் போவோம். அங்கே போய் ஜாயின் எனக்கு தெரிஞ்சு அன் டைம் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயங்க, அங்கே மேலே போகிறதுக்கு இ-பாஸ் அப்ளை பண்ணணும். என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் உட்காந்து வந்து இ-பாஸுக்கு அப்ளை பண்ணேன். பரவாயில்லைங்க, எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு. அப்ளை பண்ணிட்டேன், வச்சுட்டு அதை டவுன்லோடும் பண்ணி வச்சுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட ஐடியா என்னன்னா, இ-பாஸ் கிடச்சுன்னா அங்கே போகலாம், அப்படி இல்லைன்னா வேற பக்கம் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேங்க. எத்தனை மணிக்கு ட்ரை பண்ணோம்னா ஒரு 10:30 மணிக்கு ட்ரை பண்ணுங்க. 10:30 மணிக்கு ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இ-பாஸ் அப்ளை ஆயிடுச்சு. அதனால ஓகே, இன்னைக்கு வந்து ஊட்டியே போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேங்க. சரிங்க, பாருங்க. பஸ் வந்து சரியாக ஓடுறாருங்க. சரிங்க ஃபேமிலிஸ். இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கு எல்லா பக்கம் சண்டையங்காட்டி எந்த ஒரு ஷாப்பும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு 2-3 ஷாப்பில் வந்து விசாரிச்சு பார்த்தேன். கிடைக்கல. மேலே ஒரே பிளான் தாங்க, அவ்வளோதாங்க. இந்த மைக்கு வச்சு ஆர்டர் பண்ணி கிளம்ப வேண்டியதான். அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இதைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கரகரம் மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் 100 ஃபீட் ரோடில் இருக்கேன். இது 100 ஃபீட் ரோடா, அது 100 ஃபீட் ரோடான்னு தெரியலைங்க. இப்போ நம்ம இதில் நேராக ஒரு யூட்டன் வரும், சரி ரவுண்டான ஒன்று வரும். அந்த ரவுண்டானால லெஃப்ட் கட் பண்ணணும், ஒரு மேம்பாலம் வரும். மேம்பாலம் ஏறி இறங்கணுன்னே இந்த சைடு நம்ம பெரியநாய்க்கமலை ரோடு வந்துடும். அவ்வளோதாங்க. அதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா மேட்டுப்பாளையம் வந்துடும். மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் அப்படியே போயிடலாங்க. மணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. இங்கேயே 1 மணி நேரம் பக்கம் சுற்றிட்டேன். சரி விடுங்க, டைமு பர்ச்சேஸ் பண்ணுற பழக்கம். மைக் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு, வாய்ஸு நல்லா கேட்கும். என்னன்னா வாய்ஸு ரொம்ப கரன்னு கேட்குதுங்க. என்னங்க தண்ணியே இல்லை சுத்தமா தண்ணியே இல்லைங்க, ட்ரை ஆகி கிடக்குது. சாரிங்க, 8 கிலோமீட்டர் சரி 10 கிலோமீட்டர்ன்ட்டேன். அவ்வளோதான், ரைட் எடுத்தா வந்துச்சுங்க. கோத்தகிரி வழியா இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கோத்தகிரி ஏறி இன்னொரு வழியாக போய் ஊட்டி வழியாக கீழே இறங்கிடலாங்க. இ-பாஸ் எல்லாம் கேட்பாங்க, எழுதி போட்டுட்டாங்க. அங்கே உட்காந்து இ-பாஸ் அப்ளை பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா எல்லாம் ஃப்ரீயா உள்ள போயிட்டு வெளியே வராங்க. இல்லை இங்கிருந்து மேலே மாத்திட்டாங்கன்னா என்னன்னு தெரியலங்க. இ-பாஸ் யாருமே இல்லை கேட்கறதுக்கு, எல்லாம் அப்படியே உள்ள போறாங்க. அப்படியே மேலே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போய் போலீஸ் வண்டிங்க
கொஞ்சம் ஒயிட் லைனை கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க ரைட்ல. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேங்க நானு. அவ்வளவுதான். ஆறு அடிச்சிருந்தாங்க அவ்வளவுதாங்க. என்னன்னா ஆறு அடிச்சு கூப்பிட்டுருந்தாங்கன்னா மாட்டிருப்பேன். இந்த அளவுக்கு தப்பு இல்ல. என்னன்னா ரோடு பெண்ட் ஆகுதுல்லங்க, ஹீல்ஸ்ல அப்படி இப்படிதான் இருக்கும். பார்த்துதான் வரணும். எப்படி வேணா வருவாங்க, அந்த மாதிரிதான். பாத்தீங்களா இந்த பிளேஸுங்க, இந்த பிளேஸ் நாமக்குறாங்க. இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா பூ ரொம்ப வாடி கிடக்குது. இந்த நேரம் நிப்பாட்டி நிறைய பேர் போட்டோஸ் எடுப்பாங்க. அவங்களும் போட்டோ எடுக்க தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு போட்டோ 2 போட்டோ எடுத்துட்டு கிளம்ப வேண்டிதான். ஹெல்மெட் போச்சு. போட்டோ எடுக்கிறீங்களா? போட்டோ எடுக்கிறீங்களா? இருங்க, ஒரு 2 போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்க, எடுத்துட்டோம். அவங்க போட்டோ எடுக்கிட்டு நம்மளுக்கு போதும். ஆ சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம் ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. சிபிஇ சின்னம், சிபிஇ சின்னம், சிபிஇ சின்னம். சரி, ஓகே ப்ரோ. அந்த எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யார் பைக்ல வந்தாலும் தெரியுங்க. அந்த இப்படி போட்டோஸ் நிறைய பேர் எடுத்து போட்டிருப்பாங்க. இப்ப என்னன்னா அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டல்லா இருக்குதுங்க. போதும், நம்மளுக்கு ஒரு 2 போட்டோஸ் எடுத்துட்டு கரெக்டா நான் வந்து யூட்டன் பண்ணா கரெக்டா அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் போட்டோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போதும் 2 போட்டோ எடுத்துட்டு நீங்க எடுத்துக்கிறது வந்துட்டுங்க. ரெண்டாவது நம்ம இன்ஸ்டா பத்தி விசாரிச்சாங்க, யூடியூப்லாம் கேட்டாங்க. ஆமா, யூடியூபர் தான். ஆனா இன்னும் யூடியூபர் ஆகிறதுக்கு முயற்சிகள் நிறைய எடுக்கணும். இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சேனல் நேம் கேட்டாங்க, சொல்லி போட்டு கிளம்பிட்டேங்க. சரி, ஓகேங்க. நம்மளுக்கு அப்பனா இப்பதான் ரைடு எல்லாம் வரக்கு இது கரெக்டா டைம் என்னன்னு தெரியலங்க எனக்கு. இவங்க கரெக்டா வராங்கல்ல, இல்ல என்ன இப்ப எங்க தூரத்துல இருந்து வராங்களா என்னன்னு தெரியல. அவங்களும் இப்பதான் மேலே ஏறி வராங்க. இல்ல இந்த டைம்ல வந்தாதான் கரெக்டா இருக்குமோ எனக்கு தெரியல. ஏன்னா 1 மணிக்கு கீழே ஏற காமிச்சோம்னா நம்ம மேலே போய் சேரப்போ 2-3 மணி ஆகி போயிடும். அப்போங்கும் போது வெயில் கொஞ்சம் கம்மியாயிடும். இருக்கலாங்க, கரெக்டான டைமாகவும் இருக்கலாம். வண்டி என்ன வந்துருக்காங்க, வண்டி அப்படியே திணற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த என்னோட சின்ன வண்டியில வரும்போதும் அந்த வண்டி பாத்தீங்கன்னா திணறும், எக்ஸ்பிளஸன் வேலை செய்யும். பாத்தீங்களா, வண்டியோட ரெஸ்பான்ஸே இருக்காது. ஏன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு ரொம்ப ஹைட்டுக்கு வந்துட்டு மலங்க, அந்த யாருக்கு அந்த பிரச்சனை யாரு வந்து கிடைக்கலையா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம இழுத்துதான் வண்டியை கீர் டவுன் பண்ணி இழுத்துதான் ஓட்ட வேண்டியதா இருக்குது. ஆனா நார்மல் கீர் எப்படி சொல்றோம்னா, ஒரு நார்மல் கீர் போட்டு இப்படியே போறோம்னா அது வாட்டி போயிருதுங்க. பாத்தீங்களா, ஏற மாட்டேங்குது. நான் என்ன நினைச்சேன், சரி வண்டியோட கம்ப்ளைண்ட், சின்ன வண்டியில நினைச்சிட்டு என்ன நினைச்சிருந்தேன்னா சின்ன வண்டியில வண்டியோட கம்ப்ளைண்ட் இருக்குமோ நான் நினைச்சேங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவ்வளவு எடுத்துட்டு வரும்போது இவனும் அப்படிதான் பண்றான். அப்பனா இது வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட கம்ப்ளைண்ட் கிடையாது. யாரு வந்து கரெக்டான யாரு வந்து உள்ள இழுக்க முடியல, யாரு கம்மியா இருக்குமோ. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஹைட்டான பிளேசஸ் எல்லாம் வந்தோம்னா கொஞ்சம் ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும். அந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம்.
கோத்தகிரி நிப்பாட்டினா ஒதுக்கிட்டு போயிடுவாங்களோ. அம்மா, ஐயோ, அம்மா. என்னடா அது? ஏன்னா ஸ்கோர் இது 2வது டைம் ஸ்கோர் இதோட. ஃபர்ஸ்ட் டைம் நான் மேலே ஏறும்போது டைம் கீழே போட்டிருப்பேங்க இவளை. இப்போ 2வது டைமுங்க. என்னன்னா பேலன்சிங் மிஸ் ஆகுதுங்க. இந்நேரம் கீழே போட்டிருப்பேங்க. பார்த்து போங்கப்பா. நிற்காத என்னமோ வண்டி. ஸ்டாண்டு போட்டா இறங்கிடுவானோ. நல்லா நெகிலா நல்லா குழு குழுன்னாச்சு. என்ன சொல்றேன், கிளைமேட் கொஞ்சம் கூலிங்கா இருக்குது. கூலிங்கான காற்று அடிக்குது. நம்ம ஏசி ரூம்குள்ள போனால் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. சூப்பருங்க. ஃபோட்டோ ஜம்முன்னு வருங்க. வியூ சூப்பராக இருக்குது. கோத்தகிரி 9 கிலோமீட்டருங்க. இங்க பாத்தீங்களா, ஃபுல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. இதெல்லாம் விவசாயம் இல்லைங்க. இதெல்லாம் காப்பி தோழியில அறுவடை பண்ற நிலங்க இதெல்லாமே. ஸ்காட் வியூ சூப்பரா இருக்குது ஸ்காட். ஆனா என்ன செம்ம டிராபிக், நிறைய வண்டி இங்க பாத்தீங்களா. எது பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க எத்தனை வண்டியும் பாருங்க. இந்த லேக் பாத்தீங்களா. இந்த லேக் பேரு என்னன்னு தெரியல. ஆனா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான் இதுவுமே. எத்தனை வண்டி பாத்தீங்கன்னா சரியான டிராபிக்ங்க. கிளாஸ்ல என்னோட ஃபேஸ் அப்படியே தெரியுது பாருங்க. ஓ, அந்த ஃபாரஸ்ட் இங்கதான் இருக்குதா. இதுக்குதான் இத்தனை கூட்டமா. ஆமே, உள்ள போக முடியுமா என்னன்னு தெரியலையே. அவ்வளவுதான். நான் சொன்னது இதான் நினைக்கிறேன். இதான். ஓகேங்க, நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். உள்ள போற டிக்கெட் வாங்க நினைக்கிறேன். அது மாதிரி வண்டி பார்க் பண்ணாங்க, நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணணும். எல்லாம் கோடி கீழ் போட்டுறாங்க வண்டியில. அவ்வளவுதான். நம்ம இங்க எப்படியே போட்டு கிளம்பலாம். ஸ்காட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா.
ஃபுல்லாக என்ட்ரி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதான் சொல்லிகிட்டு இருப்பேன். பூராமே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பூராமே பார்த்திங்கன்னா கேரளா தான். கேரளாவில் தான் வந்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாக்காரங்க தான் இங்கே இருக்கிறாங்க. இப்படி பார்த்தோன்னா சூப்பராக பார்த்துக்கிறீங்களா. நிறையா ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் இங்கே எடுக்கலாங்க. அம்மா ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஏன்னா நான் ஒருத்தனாக தான் வந்திருக்கிறேன். அதனால் யாராச்சும் கிட்ட கேட்டு தாங்க எடுக்கணும். ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30. சரியான டிராஃபிக்கு. எப்படியோ ரீச் பண்ணியாச்சு. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குதுங்க. கிளைமேட்டு சிம்பிளாக நார்மலாக கூலிங்காக இருக்குதுங்க. இங்கே ஃபைன் ஃபாரஸ்ட். வாங்க அப்படியே நம்ம லேக் கிட்ட போகலாங்க. ஸ்காட் பார்த்தீங்கன்னா இங்கே குதிரை சவாரிலாம் இருக்க மாட்டேங்குது. 1 2 3 குதிரை இருக்கு. 4 குதிரை 5 குதிரைங்க. எப்படினாலும் ஒரு ஆளுக்கு எப்படி தான் எனக்கு தெரிஞ்ச 200 7 குதிரை 8 குதிரை இருக்குதுங்க. ஆளுக்கு எப்படின்னா 200 கேட்பாங்க. இருங்க, ஸ்காட் உங்களுக்கு லேக்கோட வியூ காட்டுறேன். ஸ்காட் உங்களுக்கு தெரியுதான் பாருங்க. சூப்பராக இருக்குதுங்க. நல்லா பச்சை பச்சையான தண்ணி. ஃபைன் ஃபாரஸ்ட். இந்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம ஹாலிவுட் படத்துலையெல்லாம் அந்த ஒரு நரிக்காத ஓடம் அந்த லேக் ஓரத்தில் காட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் தாங்க. சுற்றி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஓகே ஸ்காட், அப்படியே ஒன்று கொஞ்சம் நேரம் ஒரு மணி 3 ஆச்சுங்களா. ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்னு கிளம்பலாங்க. ஓகே ஸ்காட், உங்களை உன்னை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.